குட் நைட் மக்களே. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூனியா தான் மக்கள் வைக்க போகிறோம். சூனியனா நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையான சூனியம் கிடையாது. சூனியம் வைக்கிற ப்ராங்க் தான் மக்களே. நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்கல்ல, பப்ளிக்கான எப்படி சூனியம் வச்சு பப்ளிக் ஒரு ரியாக்ஷன் கவர் பண்ணுவாங்கள்ல, அதே சேலஞ்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம் மக்களே. இப்போ கரெக்டாக 1:26 கரண்ட் இப்போ தான் மக்களை வைக்க போகிறோம். ஏன்னா இப்போ தான் பப்ளிக் யாரும் ரோட்டில் நடமாட இருக்காது சொல்லி தான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயே போய்ட்டு வைக்க போகிறோம். தம்பி ஒருத்தன் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான், இந்த சேலஞ்சு பண்ணுங்க சேலஞ்ச் பண்ணுங்கன்னு. கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஆரம்பிச்சிருந்து கேட்டுனே இருந்தான் சொல்லிட்டு தான் சரி அவனுக்காக இந்த சேலஞ்சு நம்ம டெடிகேட் பண்ணுறோம். பிரவீன் குமாருக்காக இந்த சேலஞ்ச் டெடிகேட் பண்ணுறோம். அதுமாதிரி நீங்களும் என்ன சேலஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த சேலஞ்சு பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த சேலஞ்சு ஃபன்னாக இருக்கும் மக்களே. கடைசி வரைக்கும் பாருங்கள், அல்டிமேட் ஃபன்னாக இருக்கும் போது. வாங்க மக்களே வைப்போம். என்ன வைப்போம்? சூனியம் மக்களே. அதுக்கு முன்னாடி எப்படி அது தயாரிக்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கோ மக்களே. வசந்தா மக்களே பொம்மை செய்கிறான் சூனியம் வைக்கிறதுக்கு. என்னப்பா ரெடியாப்பா? சூனியம் வலிச்சா சொல்ல போது கோபதி, நீ பாட்டுக்கு தட்டிட்டு இருக்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு சூனியக்காரனா பண்ணோம். ஆனால் எங்களுக்கு சூனியம் தெரியாது, சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் கூட இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். ஊர் நடுவில் போயிட்டு அந்த சூனியம் வைக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டு காலைல வந்து ரியாக்ஷன் இருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அதேமாதிரி எங்கள் ஊர்லேயும் பண்ணலான்னு ஒரு ட்ரை தான் மக்களே. என்னப்பா செட் பண்ணுறோமா? சண்டா ஐயா வந்துட்டு போகுது. ஏன்னா டக்குனு வந்து நிற்க போகுது, எனக்கு கை தூக்க போகுது. ஏன்னா என்ன ஒரு புத்திசாலி பாருங்க. அசல் சூனியக்காரனா இது வயிற்றுல அது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அங்கதான் சூனி இறங்குது. அந்த அரண்மனை படம் பார்த்துக்கிறேன், சூழல் கொத்துனோடனே இது இறங்கும்ல, இறங்கும். விஷமா ஒரு மக்கள் நல்ல ஐடியா மக்கள். வச்சு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் வீட்டில் சூப்பராக படத்தை எடுத்துன்னு வருவா. போன படம் தான் கரெக்டாக இருக்கு. புரியுதா? சொன்னா என்ன, நான் எத்தனை பாரு மக்களே, நான் வந்து பேசிக்க ஒரு கிரிக்கெட் பிளேயர் இல்ல, புரியல. வந்து பாரு மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அவங்களே அதெல்லாம் சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ண முடியும் இல்லை, இதுமாரி உங்க ஊர்ல ட்ரை பண்ணாதீங்க. எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க போயிட்டு செட் பண்ணுறது தான் இப்போ வேலையே எல்லாருக்குமே. டப்புன்னு மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்துலேயே டப்புன்னு போட்டு வந்துடணும். காலைல ஒரு 5 இல்லை 6 மணிக்கு போயிட்டு அங்கே வெளியே மக்கள் கூடுவாங்க. அந்த கூடுறதை நம்ம வீடியோ ஷூட் பண்ணி எப்படி இருந்து பார்க்கலாம். மக்களே இப்போ கரெக்டாக வந்து ஆரம்பிச்சிட்டான். ஏதோ போடுறான் லைட்டாக. 4 வட்டோ 3 வட்டோட புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. போட்டுறான்டாவா சேர்த்தான் கதை போட்டான். அதிகமாக சூழல் இதை போட்டு காலைல எல்லாருக்குமே எப்படி பான போகுது வர தெரியல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சோப்பு கொட்டுறாதுல இந்த இதில் இதெல்லாம் பண்ணிட்டு டக்குன்னு வண்டிலாம் அந்த பிரச்சனை இல்லை. வண்டிலாம் வசந்தி மசிக்கும் மக்களே. வண்டி வருது விட்டு போகிறோம். காடே சரி கிளம்பு. அவனாம் அந்தளவுலாம் செஞ்சுருக்கு. டப்புன்னு போடுற வசந்தி. தம்பி அது நாளைக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணப்பா, புரியுதா? ஃபைனலாக முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு. ஒரு கன்றாவையும் தெரியல. இருந்தாலும் வசந்தி வந்து அங்கே பாருங்கள், வசந்தின் எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் லைக் போட்டே ஆகணும். அதுக்காக சூனி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடாதீங்க ஊருக்கு. ஆமாம் மக்களே, ஏன்னா அட்வான்ஸ் புக்கிங் ஏன்னா இருந்தால் சொல்லுங்கள், வசந்தி வந்து வச்சு தருவாங்க. நல்லா வந்து சிறப்பாக கம்மி ரேட்டில் பண்ணிடலாம். நம்ம கம்மி ரேட்டு. இதுக்கப்புறம் நாங்கள் காலைல வந்து ரியாக்ஷன் பண்ணோம். சிறப்பான தரமான சம்பவம் இனி பாப்பீங்கடா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया।
என்ன பழப்பு. மாடி எத்த தட்டி. अभी मजा आएगा ना भिड़ो. पैसा ही पैसा होगा. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். उठा ले रे देवा, उठा ले रे बाबा. ஐயோ அடி அடி. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? கொஞ்சம் ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணுவாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யாருக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போற கடவுள. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. மக்களே, நான் ஒருத்தரை காட்டினல, அவர் பொம்மையோட காலை துண்டு போட்டாரு. வந்தாரு, டவுன் பீச் ஸ்டார்ட் பண்ணே இருக்காரு. மனநிலை பாதிக்கப்பட்ட மனநிலையில பாதிக்கப்பட்டவர் தான். இருந்தாலும் சாப்பிட்டார் லைட்டா. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இனிமே கத்தி காட்டா காரி திப்புவாங்கல்ல. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. தெளிவான எத்தனை போடுறா பொம்மையா வேற யாருக்குன்னு வச்சுட்டானோ இல்ல வெளியூரா உள்ளூரான்னு தெரியலையா? இல்ல அப்போ இங்க ஒரு ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. சம்பந்தமே இல்ல. அதை எப்படி செஞ்சானுங்க பழனிங்க? அதே பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுக்கிறாங்களா? அப்ப எவன் தெரிஞ்சாலும் நம்ம வந்து அடிக்கணும். தெரிஞ்சதானே அடிக்க பண்ணியா? எப்படி தெரியும்? கேமரா வைப்பேன். ஏன்னா வச்சு முடிச்சிட்டா பிறகு கேமரா வச்சு என்ன பண்ணியா? வரும்ல. இதுக்கப்புறம் எங்க வர போறான்? அதான் முடிச்சு போயிட்டேன். அப்ப அவன் எவன் இப்ப கீழே போயிடறான்னு பார்ப்பான். அவதான் வச்சுக்கிறான். சும்மா சாமர்த்தியமா யாடுறான் அந்த டைம்ல. அதுவும் இந்த பட்ட பகல்ல நைட்ல வந்து நைட்டு 2 பேரும் லைட் எரியுது. இங்க சுத்தி ஒரு சந்தில கந்து செஞ்ச தவிர செஞ்ச பரவாயில்ல போய் தெரியாது. நாலு எப்படி இருந்தாலும் ஒரு நாய்களும் குறைக்காதீங்க. நான் வந்து நான் ஒரு டக்குன்னு 5 நிமிஷம் பரவாயில்லையாது. எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். ஆமா, மதர்லாம் போட்டுருவாங்க. ஜோதி சாமி கும்பிட்டான்லாம். ஆடி மாசம் அதுவும் என்ன சொல்றா? ஆமாடா, ஆடி மாசம் நைட்ல செஞ்சு சாமி கட்டிவிட்டான்லாம். அது கோயில் இருக்கலாம். யோசிக்கிறேன், நல்லா யோசிக்கிறேன். இது வந்தா காலைல எனக்கு அதான் சம்திங்ண்ணா. எனக்கு அதான் கம்திங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது அதான் டவுட் எனக்கு. அவங்கள हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया.